Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா brooches design 105 டிசைன் தான் பார்க்க போறீங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க சாரிலயும் ட்ரை பண்ணலாம், ப்ளவுஸ்லயும் ட்ரை பண்ணலாம், சுடிதார்ல கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய கிளாத்து, ப்ளவுஸ் கிளாத், சாரீ கிளாத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் எடுத்துக்கலாம், இல்லைனா 2mm பீடும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். வீட் பீட் இல்லைனா ரைஸ் பீடும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். 5mm பீட் த்ரெட்டு வந்து நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். மிரர் நம்ம மெயினாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மிரர் வச்சு தான் நம்ம ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் B7000 க்ளூ இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ இது ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மிரர் எடுத்துக்குங்க. நீங்கள் எந்த இடத்துல டிசைன் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து B7000 க்ளூவை வந்து நீங்கள் லைட்டாக இந்த மிரரில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக நான் வச்சுட்டேன். இப்போ வச்ச பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த மிரர் வந்து ரவுண்ட் ஷேப் மிரர் தான் நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப் மிரர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப் மிரர்லேயோ இருக்க டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, மீடியம் சைஸ் வேணுமோ அதுலேயும் நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் பண்ணலாம். நான் வந்து இப்போது மீடியம் சைஸில் தான் எடுத்துருக்கேன். இதை விட ஸ்மால் வேணும், ஸ்மால் பிக் சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த மிரருக்கு பாருங்கள், இந்த மிரருக்கு மேலே தான் நான் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு மிரர் வந்து நம்மளுக்கு தெரியணும். தள்ளி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் சொல்லும் பாருங்கள், 5 பெட்டலும் நீங்கள் வந்து கவர் பண்ணுற போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரே ஒரு பெட்டலை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். 5 பெட்டலை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் இந்த பீடு வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சா உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஆனால் நான் வந்து டேரெக்டாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு 5 பெட்டலும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பீடை வந்து ஆட் பண்ணணும். இப்போ 5mm பீடு எடுத்து ஆட் பண்ணிக்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோல்டன் பீடு, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா ஒயிட் கலர் பேர்ல் பீட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் கலருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கலர் நான் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் சேம் கலர் வேணாலும் நீங்கள் சேம் கலர் எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து என்னுடைய சேனலில் கிராஃப்ட் ஒர்க் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேங்கோ லீவ்ஸ் தோரணம், மேங்கோ லீவ்ஸ் டெக்கரேஷன் ஐடியா வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இது வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் இது போட்டாச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர் நீங்கள் வந்து கொடுங்க. இல்லை சேம் கலர் கொடுக்கனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அது அமையும். பாருங்கள், இல்லை கேப் வேணுனாலும் நீங்கள் வந்து கேப் கொடுத்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்
இப்போ நான் 3 வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வச்சு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் மிடில்லேருந்து எடுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸுக்கு பெட்டல்லேருந்து மிடில் எடுத்துக்குங்க, த்ரெட்டை கீழேருந்து எடுங்க. அதில் வந்து சுகர் பீட் இல்லைன்னா 2 mm பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச் ஒர்க், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கிராஃப்ட் ஒர்க் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் 9 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து ஒரு 10 பீடு வந்து ஆட் பண்ணிங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும். இது ஹேங்கிங் போலவும் நீங்கள் தொங்க விடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஸ்டிச்சும் பண்ணலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணியே நான் காமிக்கிறேன். இப்போ அது எண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 பீடு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு மிடில் எடுத்துக்குங்க. இப்போ வந்து ஆப்போசிட்டில், இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே எடுத்தோமோ அதே பெட்டலுக்கு சென்டரில் நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து அடியிலேருந்து நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப வந்து இந்த பீடு வந்து ஆட் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல எத்தனை பீடு ஆட் பண்ணமோ அத்தனை பீடு வந்து அங்கேயே ஆட் பண்ணணும். அப்புறம் ஈவனாக இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது ஜஸ்ட் இது ஐடியா மட்டும் தான். இதில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்களே வந்து அழகாக இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து இதுலேயும் கமெண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்கள் டவுட் என்ன இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நான் இறக்கி நான் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஹேங்கிங் போல் நான் விடலை. தேவைப்பட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹேங்கிங் போல் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இன்னும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அதோட பக்கத்துலேயே நீங்கள் மறுபடியும் த்ரெட்டை கீழேருந்து எடுங்க. எடுத்துட்டு அது கூடவே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 நம்ம ஆட் பண்ணோம், அதை விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ 4 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் வச்சு பாருங்கள் எத்தனை பீடு வச்சா அழகாக இருக்குமோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணவோ இல்லைன்னா லெஸ் பண்ணவும் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நான் இதை விட 6 பீடு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதிலே வந்து த்ரெட்டை வந்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து இது ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை பீடு ஆட் பண்ணுமோ அதுக்கேற்றப்போல் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த சைடு 6 பீடு ஆட் பண்ணேன்னா இந்த சைடை வந்து நீங்கள் 6 பீடு வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, மிடில் வந்து இந்த பெட்டலோட மிடில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து பாருங்கள், எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம பீடு வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பீடு வந்து எத்தனை ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் 2 எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து 3 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அந்த பீடோட பக்கத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ வந்து கீழே வந்து நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மிரருக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட ரைனி ஸ்டோன் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்டோன் செயின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஸ்டோனை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மிரர் ஒரு நடுவில் சென்டரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க.
இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் நடுவில் மிடில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து அழகாக நம்ம ஒட்டிட்டோம். இப்போ அது நல்லா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நடுவில் நம்ம 3 பீட் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ரைஸ் பீட் இல்லைன்னா பீட் உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சுகர் பீடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு சுகர் பீடு எடுத்துக்கலாம், இல்லை 2 mm பீடும் நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இது வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் நல்லா டைட்டாக நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இது கீழே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு கீழே வந்து நாட் உங்களுக்கு போட தெரியும் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்குங்க. சிம்பிளான ப்ரூச் ஒர்க்கில் உங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ஸ்லீவில் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ப்ளவுஸோட பேக் நெக்கில் யூஸ் பண்ணலாம், சாரியோட மிடில் யூஸ் பண்ணி பார்க்கலாம், சுடிதாரில் நீங்கள் நெக்கு போர்ஷன்லலாம் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு வந்து ஃபோட்டோவும் சென்ட் பண்ணுங்கள், மெசேஜும் கமெண்டும் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.